முதல் செய்தி, உளுந்தூர்பேட்டையில விசிகாவின் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம். அதுல கட்டுக்கடங்காத கூட்டத்துல தொண்டர்களுக்கிடையே அவர் பேசும்போது, நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம் இனிமே தாவேகாவோடு தொடரும் அப்படின்னு பேசியிருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் அதோட நேரத்தில் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழகத்துல விசிகாவினுடைய ஆட்சியை கூட அமரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார் தொடர்ச்சியாக. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல ரெண்டு விஷயமாக அதுல பார்க்கணும். ஒண்ணு, அதே கூட்டத்துல ஒரு 125 தீர்மானங்களோ 128 தீர்மானங்களோ ஏதோ அந்த கூட்டத்துல நிறைவேற்றிருக்கிறார்கள். அந்த தீர்மானங்கள் குறித்து ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல இந்த மாநாடு குறித்து அவர் ஒரு சில பிரஸ் மீட்டுக்கு மாதிரி ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. எதற்காக இந்த மாநாடு, என்ன இதில்லை அப்படிங்கிற மாதிரி. அது குறித்து நம்ம விவாதிக்க இருக்கோம். அதே நேரத்துல இந்த மாநாடுல நடந்த அரங்கேறிய கூத்துக்கள் ரெண்டையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையிலே திருமாவை நினைச்சு எனக்கு பரிதாபமாக இருந்தது. அந்த பாவம் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அவர் அதுவே அவருடைய இறந்த நாளாக ஆகிடுமோன்ற பயம் நமக்கு ஏற்பட்டுச்சு. அவருக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் நம்ம தள்ளப்பட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காணொலிகள் எல்லாம் நேர்கள் பார்த்தாங்களான்னு தெரியாது. அதனால சில குறிப்புகளை மட்டும் சொல்றேன். அவர் ஒரு ரேம்ப்ல ஏறுறாரு. அவர் கையில ஒரு தீபந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பிறந்த நாள் தீபம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று அவர் எடுத்துட்டு போறாரு. அப்படி அவர் எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த இவருடைய சிறுத்தைகள், அது அப்படியே இளஞ்சிறுத்தைகள் கூட்டம் அவர் அப்படியே தள்ளுது. இவர் எல்லாரையும் வெளில போக தள்ளு அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் முடியல, அதுக்கு மேல தள்ளிட்டே போறாங்க. இவங்க எல்லாம் தூக்கி போடுறதுக்கு பவுன்சர்கள் வராங்க. அந்த பவுன்சர்களும் பாத்தீங்கன்னா கூட ஓடி போய் ஒரு 10 பவுன்சர்கள் மேல அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா இத்தனை பேர் வரீங்கன்னு அவன் திருமாவும் பொறுமையிலேருந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவர் அதை முடிச்சு அந்த ஸ்டேஜுக்கு போறாரு. அந்த ஸ்டேஜுக்கு போனா ஸ்டேஜில் அவரால் நின்று பேச முடியல. சுத்தி இவங்க எல்லாரும் கூட்டம் அப்படியே அவரை போட்டு நெரிச்சு வளைச்சி ஒரு கட்டத்துல அவர் சஃபகேட் ஆகி, அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஃபேனெல்லாம் அதுக்கு கூட அடிதடி பண்றான். நான் தான் என் தலைவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டங்கள் அந்த கூத்துக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவருடைய நிலை என்பது பரிதாபகரமாகத்தான் இருந்தது. இத்தனைக்கும் பள்ளி கல்லூரி விடுமுறை வேற விட்டுருக்காங்க. ஆமா, இப்ப புரியுதா? நம்ம பள்ளி கல்லூரியை விடுமுறை விட்டதுக்கு நம்ம எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சோம். எப்படி ஒரு பள்ளி கல்லூரி நிகழ்வை நீங்க ஒரு அரசியல் நிகழ்வுக்காக இப்பதான் புரியுது ஏன்டா அவங்க விட்டாங்கன்னு. இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 2000 போலீஸை அவங்க போட்டிருக்காங்க. இருந்தும் கூட இது எதையுமே உங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாடகர் கே அப்படின்னு சொல்லி ஒரு பாடகர், அவர் இதே போல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இங்கே இல்லை, அது வடநாட்டில். அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவர் ஆடிட்டோரியத்துக்குள்ள வர்றாங்க. அப்போ நிறைய பேர் அவருடைய ரசிகர்கள் அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் கூட்டத்தில் அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட நம்பர்னு இல்லாமல் அதை பற்றி எதுவும் கோலப்படாமல் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே ஏற்றிடுறாங்க. உள்ள அவர் வந்தோடனே பயங்கரமாக சஃபகேட் ஆகி அந்த சஃபகேஷனில் அவர் செத்தே போயிடுறாரு. ஆனால் அவருடைய பாடியை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாத அளவுக்கு, ஒரு முதலுதவி கொடுத்து அவரை வெளியில எடுத்துட்டு வர முடியாத அளவுக்கு மாட்டி போய் அந்த ஒரு மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்து அதை வைத்து இவர்கள் எல்லாம் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் என்பது ஒன்று வந்திருந்தால் இதெல்லாம் யார் பொறுப்பாவார்கள்? எப்படி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா இப்ப சாதாரணமாக தமிழகத்துல இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு தேசிய கொடி ஊர்வலம் எடுத்து ஒரு 10 பேர் அந்த ஊர்வலத்துல போறதுக்கே இங்க தடை விதிக்கிறாங்க. கேட்டா சட்டம் ஒழுங்குன்றான், இல்ல போற வழியில சர்ச் இருக்கு, மசூதி இருக்குன்னு எதுதான் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட இருக்க சொல்ல இந்த மாதிரி இத்தனை லட்சம் பேர், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? அதுவுமே இந்த கூட்டம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவனுக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டம், அந்த தலைவனையே நசுக்கி கொல்ல பார்க்கிற ஒரு கூட்டம் சொல்ல போனா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எப்படி இப்படி ஒரு அனுமதியை கொடுத்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆட்சிக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்தா நிலைமை, தமிழகத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்னைக்கு பல இடங்கள்ல பாக்குறோம் இவர்களுடைய அடாவடித்தனம், ரவுடித்தனமும் எப்படி இருக்கிறதுன்ட்டு. போன ஆட்சியிலையும் கூட நான் பார்த்தேன். ஏன்னா போன ஆட்சியிலையும் அவர் அவங்களோட கூட்டணியில் இருந்தார். அப்போ கூட போலீஸ்காரர்கள்லாம் அவர்களை அடக்குவதற்கே பயந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். ஏன்னா போலீஸ்காரர்களே இவங்க அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க நிலைமை தான் இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இன்னைக்கு திருமா வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றே நம்ம சொல்லலாம். அது அவருக்கே அடங்கமறு அத்துமீறுன்னு அவருக்கே அவருக்கே நடக்குது. நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடங்குமாறு அத்துமீறலாம் சொல்லி அவருக்கே நாங்க இனி அடங்க போறது இல்லைங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. இது ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும் இந்த மாநாட்டில் வந்து தீர்மானங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த 125 தீர்மானங்கள்ல நான் சில தீர்மானங்களை மட்டும் மிகுந்த ஆபத்தான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதுல ஒண்ணு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி ஈழம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும். எங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவர் இங்க வந்து தீர்மானம் போடுறார். மத்திய அரசு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுமா, அங்க ஒரு அரசு அதை கன்சிடர் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். ஏற்கனவே இந்த தனி ஈழம் கோரிக்கை என்பது எப்பேற்பட்ட ஒரு ஏன்னா எந்த ஒரு தேசத்துக்குமே அந்த நாட்டை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்றது தேச விரோதம் தானே. அப்ப அந்த நாட்டினுடைய விஷயத்தை நாம இங்க வந்து பேசுறோம் அப்படின்னா அது ஒரு பிரிவினைக்கான விஷயம் தானே. ஏற்கனவே இந்த மாதிரியான தனி ஈழம் அப்படிங்கக்கூடிய அந்த கோஷம் என்பது இங்கே நம்ம வந்து அது வந்து சட்டவிரோதம் தான். அதனாலதான் எல்டிடியை வந்து இங்க பேன் பண்ணியே வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இவங்க இதை பத்தி பேசியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வைகோ சொல்லும் பொழுது வன்னியரசு வந்து அமைச்சரவையில பொறுப்பேற்ற உடனேவே என்ன சொன்னாங்க, தனி அதாவது ஈழத்தின் அமைச்சராக இவர் வந்து ஈழத்தின் பிரதிநிதியாக இந்த அமைச்சர் இருக்கிறாருங்கிற அவருடைய வாழ்த்து செய்தியில போட்டிருக்கிறதாக வன்னியரசு அதை பெருமையாக போட்டுக்கொண்டார். அப்பவே சொன்னோம் இது வந்து ஒரு பிரிவினைக்கான ஒரு விதையாக இது அனைத்தும் தெரிகிறது அப்படின்ட்டு. இப்ப திருமா பேசுவதும் இதைதான். அப்ப திருமா வந்து அவங்களுடைய இந்த கட்சி மாநாடு எதற்காக அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு விளக்க உரை மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன எழுதியிருக்காருங்கிறத நான் அப்படியே இங்க வாசிக்கிறேன். தமிழீழமே தீர்வு என தமிழீழ தேசியம் வலியுறுத்தியதை போல், நல்லா பாத்துக்கணும், தனித்தமிழ்நாடு தான் தமிழினத்தின் மீட்சிக்கான தேர்வு அப்படின்னு தமிழரசன் சொன்னாரு அப்படிங்கிறத கோட் பண்ணி இதுதான் வந்து உண்மையான தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு முடிக்கிறார். முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் என்னன்னா, இதை மட்டுமே சொல்லி அப்படியே முடிச்சிட்டோம்னா இது பிரிவினை அரசியல், இந்த நாட்டை பிரிப்பதற்காக இவர் பேசுகிறார்னு சொல்லி இவர் மேல வழக்குகளுக்கு பாய்ந்துட்டால் என்ன பண்றதுங்கிறதுக்காக ஒரு சேஃப் கார்டா அடுத்த விஷயத்த ஒண்ணு சொல்றாரு. இந்திய தேசிய எல்லைக்குள் ஒரு தேசிய இனத்திற்கான தன்னுரிமை என்னும் சுயநிர்ணய உரிமை, தன்னாட்சி அதிகாரம், இதெல்லாம் இவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது சோ அப்படி சொல்லி ஆகியவற்றை நாங்க முன் வைக்கிறோம். இதை வந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து அதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டும் இதை நாங்கள் போராடி பெறுவோம். ஆனா இவங்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பிரிவினைவாத அரசியல் ஒரு நிலைப்பாடு. தனியாட்சி தன்னாட்சி அப்படிங்கிறது ஒரு தனி பிரிவினைவாத நிலைப்பாடு தான் இவர்கள் மனதில் இருக்கிறது. அதே போல இலங்கையை பற்றி இவர் பேசுகிறார். இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது வன்னியரசு இது மொத்தத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத சக்தியாக இன்னைக்கு விசிகா உருவெடுத்திருக்கிறதுங்க பாக்குறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த இலங்கையிலிருந்து எம்பி அர்ஜுனன் ராமநாதன் வந்து இதே விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பேசும் பொழுது எல்டிடிக்கு இன்னைக்கு வந்து அதாவது பிரபாகருக்கு பதிலாக இன்னைக்கு வந்து அதை வழிநடத்துவர்கள் கூட இவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கக்கூடிய, அதாவது அவர்களுடைய இடத்துல நாங்க இவரை வச்சு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு அவர் பேசியதை பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவர் வந்து இங்கே வந்திருந்தது வந்து எந்த விசால வந்திருந்தாரு, ஒரு அங்கிருந்து எம்பி விசால அங்க அந்த ஒரு அரசாங்க ரீதியான ஒரு விசால இங்க வந்துட்டு இப்படி வந்து அவர் அரசியல் பேசிவிட்டு இங்கே சென்றார். அவருக்கு இதுவரைக்கும் விஜய் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பார்த்திருந்தோம். இன்னும் சொல்லப்போனா அங்கிருந்து வரக்கூடிய இலங்கை எம்பிக்கள் இங்கே வந்து இவர்கள் அனைவரையும் சந்தித்து விட்டு போவதும் பேசிவிட்டு போவதும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்ப மீண்டும் இதே போல இவர்கள் பேசுகிறார்கள். இன்னைக்கு திரும்பவே இதை பத்தி அந்த கட்சியினுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய கட்சியினுடைய விஷயத்திலேயே தீர்மானத்திலேயே அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இனியும் வந்து இந்த திருமாவை வந்து விட்டு வைக்கலாமா? அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு விஜய் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் இந்த மாதிரியான முக்கியமான எந்த விஷயத்திலையும் அவர் வந்து இதற்கு எந்த மறுப்பும் தெரிவிப்பதில்லை, இல்லை எந்த கண்டனமும் தெரிவிப்பதில்லை. தொடர்ந்து நாம் இங்கே பார்த்து வருகிறோம். அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு முன்னெடுக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிரிவினைவாதத்தின் பக்கம் இன்னைக்கு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதை மெல்ல அதனை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்ததற்காக திமுக திருமா கைது செய்யப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய ஒரு கலவரமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதற்காகவும் எப்படி இப்படி நடக்கலாம்ங்கிற வந்து
ஒரு விளக்கம் என்பதையாவது கேட்க வேண்டும். குறைஞ்சபட்சம் அவர்கள் மேல என்ன நடவடிக்கை அந்த விசிக கட்சியினர் மீது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் என்பது நடந்திருந்தால் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும்? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு அவர் பாருங்க. குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர், அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அரசின் அரசின் கடமையும் கூட. கடமை கூட. அப்ப இவ்வளவு பேர் இருந்தும் அதையும் மீறி இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னா இதை கண்காணிக்க தவறிய காவல்துறை தவறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால உடனடியாக இது மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருமா மீது கண்டிப்பாக நடவடிக்கை என்பது மத்திய அரசு எடுக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் மத்திய அரசு வந்து நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா இது அத்தனையுமே அவர் மத்திய அரசுக்கு எதிராக தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்க கோரிக்கைகள் அனைத்துமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே பிரிவினைக்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆங்கிலம் மொழிதான் ஆட்சி மொழியாக வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அணுமின் சக்தி அது வந்து மாநிலத்தினுடைய கன்சர்ன் இருக்கணும். அதுக்கு மாநிலம் தான் அது முடிவு செய்யற மாதிரி இருக்கணும். மாநிலம் அது வந்து ஓகே பண்ணாதான் அதை வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து அவர் குறிப்பிடக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு பிரிவினைவாதத்தின் பக்கம் தான் நிற்கிறது என்பதை நம்மளால தெளிவாக அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால திருமா மீது நடவடிக்கை என்பது ஒன்று எடுக்கப்பட வேண்டும் மத்திய அரசு என்பதே நம் கோரிக்கையாக இருக்கிறது.